வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு தொடர்பில் ஜனாதிபதிக்கு பரந்த அவசர கடிதம். சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சேறு பூசல்களில் ஈடுபட வேண்டாம் கர்ஷன எம்பி சீற்றம். ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வெளியான அவசர அறிவித்தல். பதுளை பேருந்து விபத்து தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். சாரதி கைது. மதுபோதையில் வாகனம் செலுத்தினால் 5 லட்சம் ரூபாய் அபராதம். போலீசாரின் விளக்கம். சாதாரண பரீட்சை பெறுபேறு குறித்து வெளியான போலி தகவல். வவுனியாவில் 18 மணித்தியாலத்திற்கு மேலாக நீர் விநியோகம் தடை. மக்கள் அவதி. பொது மன்னிப்பு விவகாரம் முழு பொறுப்பையும் நீதியமைச்சர் ஏற்க வேண்டும். விஜயதாச ராஜபக்ஷ குற்றச்சாட்டு. மின் உயர்த்தியிலிருந்து விழுந்து இளைஞன் பலி. யாழில் நடந்த சோகம். அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முக்கியமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் மற்றும் அதனுடன் இணைந்த ஊடக நிறுவனங்களால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தலைவர் ஒருவர் இல்லை என்றும் இது அதன் செயல்பாடுகளை தடுக்கின்றது என்றும் அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அத்துடன் பல கோரிக்கைகள் இருந்தபோதிலும் ஆணைக்குழுவுக்கு அத்தியாவசிய சட்ட ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பதில் அரசாங்கம் தாமதிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த ஆணைக்குழு திறனை கட்டுப்படுத்தும். சட்டத்தின் பிரகாரம் அதனால் ஒரு சுயாதீன நிதியை இயக்க முடியாது. எனவே ஒரு புதிய தலைவரை தகவல் அறியும் உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு உடனடியாக நியமித்து அதன் சுதந்திரத்தையும் செயல்திறனையும் மீட்டெடுக்குமாறு ஜனாதிபதியை குறித்த ஊடக குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன. சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் சேறு பூசல்களில் ஈடுபட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். எவரேனும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்திருந்தால் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் கோரியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு பிரதானி உள்ளிட்ட பல அரசியல் முக்கியஸ்தர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் அவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த பட்டியலில் தமது பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கர்ஷன தெரிவித்துள்ளார். எனினும் தாம் எந்த வகையிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது சொத்துக்கள் அனைத்துமே பெற்றோர் வழி சொத்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே சேறு பூசல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் எப்பாவில பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த முறைப்பாடு முற்றிலும் பொய்யான போலி தகவல்கள் அடங்கியது என்று முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கடந்த 2019 ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியில் கட்டடம் ஒன்றை நிர்மாணித்தல் தொடர்பில் 2,75 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் உபதலைவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனினும் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பொய்யானவை என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முறைப்பாடு குறித்த எந்தவொரு விசாரணையும் எதிர்கொள்ள தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் எந்தவொரு ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடவில்லை என்றும் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களின் பின்னணியில் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானில் 41 இளைஞர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 4 பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது ஈரானில் 37 இளைஞர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் 5 அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக அமைச்சு கூறியுள்ளது. இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் இளைஞர்களில் 4 பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேறவுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஈரானில் சுமார் 35 இளைஞர்கள் தங்கியிருப்பதாக தெரிவித்தார். அவர்களில் 8 பேர் ஈரான் பிரஜைகளுடன் திருமணமாகி வாழ்ந்து வருவதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். பதுளை மகியங்கனி வீதியில் தொன்கின்ற திம்ரிகஸ்பெட்டிய 4ஆம் கட்டி பகுதியில் சுற்றுலா பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் குறித்த பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விபத்தில் 2 பெண்களும் ஆண் ஒருவருமாக 3 உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 33 பேர் பதுளை போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் 3 சிறுவர்களும் அடங்குகின்றனர்.
சிகிச்சை பெற்று வருகின்ற இரு பெண்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனுராதபுரம் தம்புத்தேகம பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று நேற்று விபத்திற்குள்ளானது. விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி மற்றும் உதவியாளர் பதுளை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் விசாரணையில் விபத்து நேரத்தில் பேருந்தை சாரதியின் உதவியாளரை செலுத்தியிருந்தமை தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். இலங்கையில் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதமோ அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனையோ விதிக்கப்படும் என்று சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த தகவல் போலியானது என்று போலீசார் அறிவித்துள்ளனர். மேலும் இவ்வாறு போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை 2 அல்லது 3 மாதங்களுக்கு இடைநிறுத்தவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறு தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தினம் பரீட்சை பெறுபேறுகள் வெளியிடப்பட உள்ளதாக வெளியான தகவல்களில் எந்தவிதமான உண்மையும் கிடையாது என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை பெறுபேறுகள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டது. இந்த போலி தகவல்கள் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் கல்வி அமைச்சுக்கு அறிவித்ததாகவும் அதன் அடிப்படையில் இந்த விளக்கம் வெளியிடப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பரீட்சை பெறுபேறுகள் எப்போது வெளியிடப்படும் என்பது பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. வவுனியா நகரத்திற்கு உட்பட்டு பல பகுதிகளில் கடந்த 18 மணித்தியாலத்திற்கு மேலாக நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதால் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். வவுனியா நகரின் சில பகுதிகள் மன்னார் வீதி, குருமன்காடு, அரச விடுதி பகுதி உள்ளிட்ட சில பகுதிகளில் நேற்று பிற்பகல் 3 மணி முதல் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பினால் வழங்கப்படும் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் வர்த்தக நிலையங்கள், உணவகங்கள், அரச விடுதிகள், வீடுகள் என்பவற்றில் தமது அன்றாட செயற்பாடுகளுக்கு நீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் வேறு இடங்களுக்கு சென்று நீரை எடுத்து வந்துள்ளனர். இது தொடர்பில் தேசிய நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது நீர் விநியோக குழாயில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த வெடிப்பு புகையிரத தண்டவாளத்திற்கு கீழுள்ள குழாயில் ஏற்பட்டுள்ளதால் புகையிரத திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்த பின்னரே அதனை சீர் செய்ய முடியும் என்றும் அதனால் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ஜனாதிபதி பொது மன்னிப்பு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டமைக்கான முழு பொறுப்பையும் நீதியமைச்சு ஏற்க வேண்டும் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சிறை கைதிகளின் பெயர்கள் மற்றும் பரிந்துரைகளுடன் ஜனாதிபதிக்கு நீதி அமைச்சினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருந்த குறித்த கடிதத்தில் அபராதம் செலுத்த முடியாதமையினால் தண்டனை பெறுபவர்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எனினும் அவ்வாறான நபருக்கு எதிராக வேறு ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அவரை விடுவிக்க கூடாது என்ற நிபந்தனை மற்றும் அளவுகோல்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அதன் அடிப்படையிலேயே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நபர் ஒருவரும் விடுதலையாகியுள்ளார் என தெரிவித்தார். தமது கொள்கை பிரகடனத்தில் பொது மன்னிப்பு என்ற விடயத்தை ரத்து செய்வதாக உறுதியளித்த அரசாங்கம் இதுவரையில் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், தவறான முறையில் பொது மன்னிப்பு வழங்கப்படுவது குறித்து நாட்டில் பல சந்தர்ப்பங்களில் சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த பொது மன்னிப்பு என்ற விடயத்தையே நீக்குவதாகவே தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது ஜனாதிபதியின் பெயரில் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர். பாராளுமன்றத்தில் நான் இது தொடர்பில் கேள்வி எழுப்பிய பின்னர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சட்டவிரோதமாக விடுதலை செய்யப்பட்டவர்களும் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்தவர்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்றார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் புதிதாக கொள்வனம் செய்துள்ள ஏர்பஸ் A330 தொடக்கம் 200 விமானம் நேற்று தனது முதலாவது விமான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. அதற்கமைய இந்த இலங்கை விமானம் நேற்று பிற்பகல் 1:48 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாலைதீவுக்கு சென்றுள்ளது. இந்த விமானம் 4ஆம் தேதி பிரான்சில் உள்ள ஏர்பஸ் விமான உற்பத்தி தொழிற்சாலையிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் விமானத்தின் பதிவு உட்பட பல முக்கியமான சர்வதேச நடவடிக்கைகளை பூர்த்தி செய்த நிலையில் நேற்று தனது முதல் விமான பயணத்தை மேற்கொண்டுள்ளது.
யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பண்ணை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மின் உயர்த்தியில் இருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியை சேர்ந்த 19 வயதுடைய வைரவநாதன் டிலக்ஷன் என்ற இளைஞர் என தெரிய வந்துள்ளது. இவர் குறித்த ஹோட்டலில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ள நிலையில் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் மின் உயர்த்தியில் பாதுகாப்பற்ற முறையில் பயணித்த போது இந்த விபத்து நேர்ந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் சடலம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அளிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும். தாக்குதல்கள் அற்புதமானவை. இராணுவ வெற்றி. ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிக பெரியதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.